பாடி துதிப்பேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே. கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே. நம் கால்களை கண்மலையின் மேல், நம் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்திய நீதம் நம்மை வழி நடத்தும். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். எனக்கா இத்தனை கிருபை, என்மே அளவற்ற கிருபை. எனக்கா இத்தனை கிருபை, என்மே அளவற்ற கிருபை. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவனா, அறுவடை காணாமல் தனிந்து போனவனா. பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவனா, அறுவடை காணாமல் தனிந்து போனவனா. தரிசான எண்ணில் தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை
தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் நான். வாழ்ந்திடும் நோக்கம் தன்னை இழந்து போனவன் நான். தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் நான். வாழ்ந்திடும் நோக்கம் தன்னை இழந்து போனவன் நான். அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே. எனக்கா இத்தனை கிருபை, என்மே அளவற்ற கிருபை. எனக்கா இத்தனை கிருபை, என்மே அளவற்ற கிருபை. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை வந்து உயர்த்தி வைத்ததே. என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தும் என்ன மட்டும் தேடி வந்து சுமந்து கொண்டதே. உங்க கிருபை என்னை வாழ வைக்குதே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. ஹல்லேலூயா, உங்க கிருபை போதுமே. எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம், தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்றாலும் துளியும் என்னை நெருங்காது. சிறு வெள்ளாட்டு கிடை போல் கிடந்தே உம் நிழலில் என் தஞ்சம் கொண்டே. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவால். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவால். இன்றை தினமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால். இன்றை தினமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக
வாசிக்கப்படுகிறது. சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உனது வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்னைக்கு காப்பார். செவ்வனை கர்த்தர் ஆசீர்வதிக்க, வைபவத்தில் தேவ பிரசன்ன வெளிப்பட, நம்ம யாத்திரையில் தேவ சமூகம் கடந்து வர நம்ம எல்லாரும் அர்ப்பணித்து ஜெபிப்போம். விசேஷமாக ஸ்தோத்திரம் நல்ல நாளை தந்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் ஸ்தோத்திரத்துக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. மனமகிழ்ச்சியின் நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மங்களகரமான நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரில் கர்த்தர் கூட இருப்பீராக. உன் போக்கை உன் வரத்தை இது முதற்கொண்டு என்றைக்கு காப்பார் என்ற வசனத்தின்படி கர்த்தருடைய காவலும் ஆண்டவரே அரணும் கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் திருப்பாதத்தில் பிள்ளைகளாய் கடந்து வருகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்து, எங்களை போஷித்து, பராமரித்து வழிநடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் மனமகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, மிகுந்த துதிகளோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வர தேவரீர் எங்களுக்கு பாராட்டின உம்முடைய கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதிதாக இருக்கிறதற்காக நன்றி. இன்றைய தினமுள்ளதான புதிய கிருபையினால் எங்கள் ஒவ்வொருவரை நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுடைய சபையில் உள்ளதான சபநேசுதானவருடைய மனைவி சுலோச்சன் அவர்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளை இணைத்து ஆண்டவரே குடும்ப வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக நன்றி. மூத்த மகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே மகனுடையதான திருமண காரியத்திற்காக அவர்கள் ஆண்டவரே எடுத்த முயற்சிகள் எல்லாம் கர்த்தர் வாய்க்கப்பட்டு அங்கு நடக்கிறதான எல்லா வைபவங்களும் ஆராதனைகளிலும் தேவ மகிமை வெளிப்படட்டும். எல்லாம் ஒழுங்காய் கிரமமாய் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தின் நிறைவில் நடைபெற ஆண்டவருடைய ஆளுகை வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய யாத்திரையில் கூட இருங்க. வாகனங்களை கர்த்தர் காத்துக்கொள்ளும். ஓட்டுகிறவர்களை கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு முன் செல்லட்டும். சந்தோஷமாய் கடந்து சென்று சந்தோஷமாய் திரும்பி வர தேவன் உதவி செய்வீராக. ஜெபனுக்காக ஸ்தோத்திர. கர்த்தர் அவனை இந்த நாள் வரையிலும் ஆண்டவரே பாதுகாத்து வழி நடத்தி ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் கூட இருந்து அவனுக்கு தேவையான சகல நன்மைகளையும் கொடுத்து சுகபலன் ஆரோக்கியம் ஆயுசு கொடுத்து தேசத்திலும் சபையிலும் சாட்சியை வாழ ஆவிக்குரிய நிலைமையில் வளர ஸ்தோத்திரம். கர்த்தரை சுந்தர ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்று அப்பா ஸ்தோத்திரம் இப்படிப்பட்டதான நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ அவனுக்கு கர்த்தர் உதவி செய்த கிருபைக்காக நன்றி. இந்த நாளில் அவனை இந்த நிலைமைக்கு வளர்த்தனதான பெற்றோருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா. கடந்த கால ஜெபங்களை எல்லாம் கர்த்தர் கேட்டு இந்த மனமகிழ்ச்சியின் நாளை தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த வைபவத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. இன்று நிச்சயத்திற்காக நாங்கள் போகும்போது ஆண்டவரே மகளுடைய வீட்டிலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். இந்த சகோதரி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. அங்குள்ள எல்லா காரியங்களும் நன்மையாய் நடைபெற கர்த்தர் உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது எங்களோடு வருகிறதற்காக நன்றி. சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எல்லாருக்கும் நன்றி.
அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாயினும் நீர்த்துணை நிற்பதால் பெரும்பான்மை எனக்கு. அட ஊர் என்ன சொன்னாலும் பாரதர் நின்னாலும் பிள்ளையெல்லாம் நான் உமக்கு. அட ஊர் என்ன சொன்னாலும் பாரதர் நின்னாலும் பிள்ளையெல்லாம் நான் உமக்கு. நிகரில்லாத தகப்பனுக்கு உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க ஐயா. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க. கழிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியும் பாடலும் நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. கடலின் நடுவே பாதைய திறந்தீங்க. பொங்கி எழுந்த கடலின் நடுவே பாதைய திறந்தீங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அமிழ்ந்து போக பண்ணீங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அமிழ்ந்து போக பண்ணீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. கிடந்த நிலங்களை எல்லாம் செழிப்பாய் மாத்திட்டீங்க. நீங்க பாழா கிடந்த நிலங்களை எல்லாம் ஏதேனா மாத்திட்டீங்க. இடிஞ்சு கிடந்த இடங்களை கட்டி திரும்ப வாழ வச்சீங்க. அனுதினமும் உம்முகத்தை நான் பார்க்கணும். அனுதினமும் உம்முகத்தை நான்
ஆசீர்வாதமும் சந்தோஷமான மகிழ்ச்சியான இந்த கால வேளைக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்களிலே ஜெபித்து தீர்மானித்த பிரகாரமாக அருமையான மணமக்கள் ஏற்ற வேளையில கடந்து வரவும் நாங்களும் சபையாக ஊழியக்காரர்களாக சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளும்படியாக பரலோகத்தின் தகப்பனை தந்த கிருபைக்காக நமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் தொடர்ந்து நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தாரும் ஆண்டவரே. அப்பா, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணை உண்டாக்குவோமாக என்று சொன்ன ஆண்டவரே, இந்த நாளிலே உடைய பிள்ளைகள் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை தேவன் ஆயத்தப்படுத்தின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாளிலும் கடந்து வந்திருக்கிற எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும், நம்முடைய பாதுகாப்பு எங்களோடு கூட இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறதற்காக ஸ்தோத்திரம். தொடக்கம் முதல் முடியும் மட்டுமாக ஆண்டவருடைய கிருபைக்குள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிற மணியங்குடி ஏஜி
சபையின் போதகராக இருக்கிற மூத்த போதகராக இருக்கிற பாஸ்டர் அவர்களே நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். அவருடைய மகன் தான் நம்முடைய பக்கத்தில் இருக்கிறது. அவர் அசம்பிளிஸ் காடு சதன் டிஸ்ட்ரிக்ட் பைபிள் காலேஜில் பிரின்சிபாலாகவும் அதோடு கூட மணியங்குடி ஏஜி சபையில் போதகரமாக இருக்கிறார்கள். அவர்களே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏலின் சபையில் உதவி போதகராக இருக்கிற பாஸ்டர் தங்கராஜ் அவர்கள் நம்மோடு இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமாய் மணமக்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான மணமகள், அருமையான மணமகன், குடும்பத்தார் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலே மணமகன் குடும்பத்தாரை அறிமுகப்படுத்த ஒருவரை நான் அழைக்கிறேன். அதோடு கூட மணமகளுடைய குடும்பத்தாரையும் அறிமுகப்படுத்த ஒருவரை அழைக்கிறேன். நிச்சயார்த்தம் செய்யப்படுகிற தம்பதிகளின் புருஷர் அவர்களை எழுந்து இருப்பார்கள். அவருக்கு பண்ணுவீங்க. இவங்க தான் பையனோட அப்பாவும் அம்மாவும். நேசுதான் அவருக்கு ஒரு சகோதரன் உண்டு. அவருடைய சொந்த தேசம் கந்தமாவோடு காரக்குளம் பக்கம். அவருடைய சகோதரன் கர்த்தருக்குள் திரடைந்தார். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் தூர இடத்துல இருக்கிறாங்க. இந்த சகோதரி அவங்க வீடு மேல்புறம். அவருடைய சகோதரனும் மேல்புறத்தில் உள்ளதான ஏலிம் சபையில் உதவி போதகராக இருக்கிறதான பாஸ்டர் தங்கராஜ் அவர்கள் முன்னால் இருக்கிறார். எங்க அம்மாவுடைய சகோதரிகள் அவங்க டைனிங்காக இருப்பாங்க. பிள்ளைகள் உண்டு, சகோதரிகள் உண்டு. ஜெபிலுக்கு ஒரு சகோதரி உண்டு, மூத்த சகோதரி ஜெபிலா. அவள் டயாலிசிஸ் டெக்னீஷியனாக சென்னையில் வேலை பார்க்குறா. இதுதான் அவருடைய சகோதரி. இவர்கள் தான் சகோதரர் லாலு அவர்கள் நாகர்கோவில் கோர்ட்டில் கிளர்க்காக வேலை பார்க்குறாங்க. அவர்கள் இப்பொழுது எழுப்பியிருப்பார். மணமகளுடைய அப்பா பேசுகிறார். அம்மா சிஸ்டர் சந்திரி, அவங்க சத்துணவு டீச்சராக, அங்கன்வாடி டீச்சராக இருக்கிறாங்க. பிள்ளை மேரதாச்சு அவங்க குடும்பமாக பேணுவில் இருக்கிறாங்க. மருமகன் எழுப்பி நிற்பார். அவங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறார். சரி, அதுபோல் அருமையான சந்திரி சிஸ்டருடைய தங்கச்சி குடும்பம், தங்கச்சி உஷா, அவங்க அவர்கள் இல்லையா வெளியே நிற்கிறார் நினைக்கிறேன். வருகிறார் உள்ள வரார். அவங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறார். பிள்ளைங்க சந்திரி சிஸ்டருடைய அப்பா அம்மா எழுப்பி நில்லுங்க. அப்பா அம்மா, சரி, தாத்தா பாட்டி அவங்க. சரி, அருமையான மகள் லிங்ஷி, இதுதான் சித்தப்பா. அவங்க சரி, அருமையான மகள் லிங்ஷி நல்ல படிப்பு ஆண்டவர் கொடுத்தார். பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருக்கிறார். சீக்கிரமாக கத்தர் வேலை கொடுப்பார். அப்பப்போ என்னிட்ட சொல்லுவார், பாஸ்டனுக்கு வேலை கிடைச்சுன்னா அந்த சர்ச்சு நல்ல பல காரியங்கள் தீர்மானிச்சிருக்கிறார். இப்படி ஊழியத்தில் மிகவும் ஈடுபாடுள்ள அருமையான மகள். முழு குடும்பமும் ஊழியத்தில், ஆண்டவர்கள் ஊழியத்தில் ஈடுபாடுள்ளவங்க. அவங்க தான் இந்த இடத்துல சபை வருவதற்கு, அவங்க இடம் தான் இந்த இடம். சபை கட்டுவதற்கு இந்த இடத்தை ஆண்டவர் கை கொடுத்தார்கள். கத்தர் அந்த நாளிலிருந்து அந்த குடும்பத்தை அபரிதமாய் ஆசீர்வதித்து இன்னைக்கு மேன்மையாக வைத்திருக்கிறார். அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதிலே இவங்க தான் அந்த குடும்பத்தார். அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட எப்படியாகவே இயேசு ஒரு ஐக்கியத்தை கொடுத்தல்லவா அதனை செலுத்த வேண்டும். இது வீட்டார் தீர்மானத்தின்படி ஒருவருக்கு பார்த்து விருப்பத்தின்படி நாட்டான பரிசுத்து நாள் எங்கே நிறுத்திருக்கின்றார்கள். இந்த பொருட்களை நாம் சேர்ந்து தெரிவித்து கொடுப்பதற்கு நம்மளுக்கு ஐஸ்வர்யமாக இருக்க பிரார்த்தனை செய்ய வேண்டும். இயேசு விண்ணப்பத்தை காண்கிறவராகும். திருமணம் என்பது ஏதேனிலே உருவாக்கப்பட்டு நாட்டு நடப்பு நினைவுற்றிருக்கிறேன். அதற்கு முன்னோடியாக எங்கே சென்று கஷ்டத்திற்குண்டானவரே, இது வீட்டாருக்கு அந்த செலுத்துகின்றோம். அப்பா அம்மா சபை குடும்பங்கள் நடந்ததற்காக வாய்ப்பு வந்திருந்தோம். இந்த 2 பேருக்கும் கொடுத்த பொருளுக்கு அந்த செலுத்துகின்றோம். நிறுவனத்தில் பாடலை பாட வாய்ப்பு தந்து இவர்கள் கொண்ட பொருட்களை கைமாறும் போது தெய்வ பிரசனுக்கு
அதை இறக்கம் செய்கின்றோம். இந்த பொருட்களையும் கைமாறும்போது இருக்கிறவங்க அந்த பிரசன்ன கொடுக்க உதவி செய்வாங்க. நாசன்மாரி பலப்படுத்துது, அந்த இருக்கின்ற உரிமையை சக்திப்படுத்தும். நாங்கள் ஜெபத்துடன் தொடங்குகின்றோம். இந்த கிருபை கட்டும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்திலே நல்ல பிதாவே, ஆமென். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடித்தவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல, நன்மையே செய்கிறாள். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கையினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பல்களை போல் இருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரர்களுக்கு படி அளக்கிறாள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை புரை உடுத்தி இருக்கிறதால் தன் வீட்டார் நலவு நிமித்தம் குளிருக்கும் பயப்படாள். இரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பும். அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடு நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கையில் பெயர் பெற்றவனாயிருக்கிறான். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள். கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். அவளுடைய பலமும் அலங்காரவுமாயிருக்கிறது. வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறாள். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயவுள்ள போதகம் அவள் நாவில் இருக்கிறது. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள். அவள் பிள்ளைகளை எழுப்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் பிள்ளைகள் எழுப்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவளுடைய செய்களின் வாசல்களில் அவளை புகழ கடவுது. 118 சங்கீதம் 23வது வசனம். இது கர்த்தரால் ஆயிற்று, யாதர்ச்சிகமாக அல்ல. ரெண்டு குடும்பத்தாலும் பேசி காரியங்களை ஒழுங்குபடுத்தி சுருக்கி சொன்னாங்க. கல்யாணம் ஏற்கனவே மணமகன் உற்றார் உறவினரை குறித்து பெற்றோரை குறித்து எழுப்பி அவர்கள் நின்றவர்களை நீங்கள் கண்டிருப்பீர்கள். அதே போன்று மணமகளை குறித்து விளக்கமாய் சொன்ன நேரத்தில் நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீர்கள், கண்டிருப்பீர்கள். இப்பொழுது இதன் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இது கர்த்தரால் ஆயிற்று. கர்த்தர் தொடர்ந்து நடக்கிறதான திருமண அந்த ஆராதனைகளிலும் இவருடைய குடும்ப ஜீவியத்தையும் ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொடுப்பாராக என்று இருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். மணமகள் லென்சிக்கும் திருமணம் செய்ய அவரது பெற்றோர்கள் தீர்மானித்ததன் பேரில் திருமணம் நிச்சயம் செய்ய கூடி வந்திருக்கிறோம். திருமணம் என்பது அவர்கள் வாழ்நாள் முழுவதற்குமான வாழ்க்கை ஒப்பந்தம். அதை உறுதி செய்து கொள்வதே திருமண நிச்சயம்.
இப்போது நான் மணமகனை பார்த்து கேட்கிறேன், ஜெபனாகிய நீங்கள் லின்சியை திருமணம் செய்ய நிச்சயார்த்தம் பண்ண சம்மதிக்கிறீர்களா? மணமகன் லின்சியை பார்த்து கேட்கிறேன், மணமகனாகிய ஜெபனை திருமணம் செய்ய சம்மதிக்கிறாயா? அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இருவரும் தனித்தனியே இப்போது சம்மதித்திருக்கிறதன் முடிவாக ஆண்டவரே இரு குடும்பத்தாரும் பெற்றோரும் பேசி தீர்மானித்த பிரகாரமாக 2 சபைகளிலும் நாங்கள் செபித்து இந்த பிள்ளையுடைய திருமண நிச்சயத்தை நடத்தும்படியாக பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு தந்த கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த திருமண நிச்சயார்த்தம் எங்கேஜ்மெண்ட் ஆண்டவரே, இப்போது அதற்கு அடையாளமாக இரு பிள்ளைகளும் ஆண்டவரே மாற்றிக்கொள்ள போகிற இந்த வாட்சிக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்ததாமே உடைய பிரசன்னத்தினால் நிரப்புவீராக. ஆண்டவர் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த மகிழ்ச்சியான இந்த என்கேஜ்மெண்ட் ஆராதனைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு மட்டுமாக உடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டிருந்தோம். ஆண்டவரே, ஜெபம், பாடல், ஆண்டுடைய வார்த்தைகள் எல்லாவற்றிலும் ஆண்டுடைய கிருபை கூட இருந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 2 பிள்ளைகள் 2 வீட்டில் பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் இன்னைக்கு ஆண்டவரே திருமண நிச்சயார்த்தத்தின் மூலமாக அவர்கள் ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, குறித்த நாளிலே அந்த திருமண ஆசீர்வாதமாக நடக்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதித்து ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அருமையான மணமகன் ஜெபன், மணமகள் லின்சி, ஆண்டவரே உடைய பிள்ளைகள் அந்த திருமண நாள் வரைக்கும் நிஜபத்தோடு காத்திருக்கவும், இரு குடும்பத்தாரும் செய்ய வேண்டிய எல்லா வேலைகள், கடமைகள், எல்லா காரியங்களிலும் தெய்வ பிரசன்னம் உண்டாயிருக்கட்டும். அப்படி செய்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு முறை கூட எங்களை தாழ்த்தி ஆண்டுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்று சதா காலங்களிலும் விசேஷம் அருமையான மணமக்களோடும் நம்மை கடந்து வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளோடும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களோடும் இன்று சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் கர்த்தருடைய கிருபை கூட இருப்பதாக. ஆமென். கரங்களை உயர்த்தி முன் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் இன்னும் இன்னும் அன்பை அறியணுமே, இன்னும் என்னில் மகிமை நிரம்பணுமே. இன்னும் இன்னும் அன்பை அறியணுமே, இன்னும் என்னில் மகிமை நிரம்பணுமே. இயேசுவே தெய்வமே, பாதம் அமர்ந்து நான் மகிழணுமே. இயேசுவே தெய்வமே, பாதம் அமர்ந்து நான் மகிழணுமே.
ஊற்றாய் புறப்படும் என்னில் ஜீவநதியாய் எந்தன் உள்ளே ஜீவ ஊற்றாய் புறப்படும் என்னில் கணுக்களளவு போதாதையா முழங்காலளவும் போதாதையா கணுக்களளவு போதாதையா முழங்காலளவும் போதாதையா கடக்க முடியானதியாய் என்னை அபிஷேகித்து நடத்துமையா கடக்க முடியா நதியாய் என்னை அபிஷேகித்து நடத்துமையா இயேசுவே தெய்வமே உம் பாதம் அமர்ந்து நான் மகிழனுமே இயேசுவே தெய்வமே உம் பாதம் அமர்ந்து நான் மகிழனுமே ஜீவநதியாய் தோன்றும் இடமே தேவனுடைய பரிசுத்த ஸ்தலமே ஜீவநதியாய் தோன்றும் இடமே கர்த்தர் அமரும் சிங்காசனமே பாயும் இடமெல்லாம் ஆரோக்கியமே கரைகள் கனித்தரும் மரங்கள் தானே பாயும் இடமெல்லாம் ஆரோக்கியமே கரைகள் கனித்தரும் மரங்கள் தானே இலைகள் எல்லாம் மருந்தாகுமே கனிகள் கெடாமல் உணவாகுமே இலைகள் எல்லாம் மருந்தாகுமே கனிகள் கெடாமல் உணவாகுமே இயேசுவே தெய்வமே உம் பாதம் அமர்ந்து நான் மகிழனுமே இயேசுவே தெய்வமே உம் பாதம் அமர்ந்து நான் மகிழனுமே இன்னும் 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 உம் அன்பை அறியனுமே இன்னும் என்னில் உம் மகிமை நிரம்பணுமே திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன் திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன் நடத்தி நீரன்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் தூக்கி நீரன்னை உந்தன் பிள்ளையாக்கி நீ திருப்பி தர ஒன்றுமில்லையே திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன் உம்மை
உம்மை நினைக்கும் நினைவுகளும் பரிசுத்த நாமமும் உம்மை நினைக்கும் நினைவுகளும் பரிசுத்த நாமமும் என் ஆத்தும வாஞ்சையாக இருக்க வேண்டுமே. என் ஆத்தும வாஞ்சையாக இருந்தால் போதுமே. உம் சமூகம் வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உம் சமூகம் வேண்டுமே, உங்க கிருபை